பில்லி சூனியம் சில உண்மைகள் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால்ஸ் பண்ணாதீங்க. அப்ராட்ல இருக்கிறதுனால கால்ஸ் எதுவும் வராது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுலாம் இருக்கா, ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா மனசில்? கண்டிப்பாக ஜோதிடத்தில் சயின்டிஃபிக்காக சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த விஷயம் இருக்குது இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி பேசுறவங்க, இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு என்ன மாதிரியான தசா புத்தி போகும், ஜாதகத்துல எப்படி இருக்கும், ஜோதிட ரீதியான சொல்யூஷன் என்ன, எப்ப சரியாகும் அப்படிங்கிறத பத்தின ஒரு வீடியோவா இது இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நெகட்டிவான டாபிக்ஸ் போடாதீங்க அப்படின்னு. இது ஆக்சுவலா நெகட்டிவிட்டி இல்லை. மேபி இது தம்ப்நெயில் அதெல்லாம் பார்த்தா சம்திங் நெகட்டிவ் மாதிரி தெரியும். ஆனா சில பேர் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கிளாரிட்டி தர மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட மேக் பண்ணது தான் இந்த வீடியோ. சில பேர் வந்து அதை நம்பி போறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்தினாலதான் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, அது இருக்கு வீட்டுல, அது இருக்கு, இங்க ஏதோ ஷேடோ தெரியுது, யாரோ நிக்கிறாங்க. இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, பிள்ளை இவ்வளவு நாள் நல்லா இருந்த பிள்ளை யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்க, அதனாலதான் நமக்கு இப்படிலாம் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அதை எப்படி வந்து நான் எவ்வளவோ கடவுளை கும்பிடுறேன், ஆனா இப்படி லாங் டேர்மா வந்து எனக்கு தப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, யாரோ என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லாங் டேர்ம் ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு லாங் டேர்ம் ஒருத்தர் கஷ்டப்படுறதும் அவங்களுடைய சொந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாவத்தன்மை வாய்ந்த சந்திரனுடைய தசாபுத்தி போயிட்டு இருக்கும். புத்திகள்னா அது கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இருக்கும், 1 வருஷமோ 6 மாசமோ இருக்கும். அது சரியாயிடும். ஒரு பாவத்தன்மை வாய்ந்த சந்திர தசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திர தசையோடைய டியூரேஷன் வந்து 10 இயர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. மனக்குழப்பத்தோடயே இருப்பாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, புத்தி சாதனம் இல்லாதவங்களா இருப்பாங்க, இதெல்லாமே இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா சந்திரன் வந்து கெட்டிருக்கும், மனோகாரகன் சந்திரன். ஓகேவா? சந்திரன் பலவீனமாகி சந்திர தசை இவ்வளவு நாள் வந்திருக்காது, ஓகேவா இருந்திருப்பாங்க. இருந்தா கூட தைரியம் குறைஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. அந்த தசை கரெக்டா அந்த சந்திர தசை ஸ்டார்ட் ஆனோன்னு அது இன்னும் வந்து இன்டென்ஸ் ஆயிருக்கும். அதனாலதான் அவங்க டிஸ்டர்ப்டா இருக்காங்க, மனசை பாதிக்குது, அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போகணும், சரியா? சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு வந்து யார்கிட்டயோ போயிட்டு என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க. அஸ்ட்ராலஜி வைஸ் நான் சொல்லணும்னா, நீங்க என்னதான் கோவிலுக்கு போனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு மாறல, கெட்ட விஷயங்களா நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பாவத்தன்மை வாய்ந்த 6-8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. உங்க லக்னத்துக்கு வரவே கூடாத தசை அப்படின்னு சில தசைகள் இருக்கும். இப்போ எல்லா தசைகளுமே வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிடாது. சுக்கிர தசைனா சூப்பரா இருக்கும், அவனுக்கு என்ன சுக்கிர தசை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கிடையாது, எல்லாருக்கும் சுக்கிர தசை நல்லது பண்ணிடாது. தனுசு மீன லக்னத்துக்கு சுக்கிர தசை வரவே கூடாது. வந்துச்சுன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. 20 வருஷ தசை ஃபுல்லா கஷ்டம்தான். 6-8 தசா புத்தி, புரியுதா? ஸோ அதுதான் போட்டு கஷ்டப்படுத்திடும் சுக்கிர தசை வந்துச்சுன்னா. குரு தசைனா நல்லா இருக்கும், கிடையாது. சில லக்னங்களுக்கு அது வரக்கூடாது. சனி தசைனா இல்லவே இல்லை, அது ரொம்ப மோசமான தசை, சனி வரக்கூடாது இல்லை. உங்களுக்கு துலாம் ரிஷபம் லக்னத்துக்கு சனிதான் ராஜயோக அதிபதி. சனி தசை வந்துச்சுன்னா அவங்க சூப்பரா இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அஸ்ட்ராலஜி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை யூஸ் பண்ணி சாதாரண ஒரு பர்சனால ஒருத்தரை பேரலைஸ் பண்ணிடவோ, இல்ல மென்டல் இல்னஸ் கொடுக்கவோ, ஃபினான்ஷியல் லாஸ் உண்டு பண்ணவோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பர்சனால செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து யாரும் கிடையாது. அந்த மாதிரி அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சில பேரால கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண கூட முடியும்னே வச்சுக்கோங்களேன். கண்ணால பார்க்காத வரைக்கும் எதுவும் உண்மை இல்லை. நம்ம நம்ப மாட்டோம், நம்ம பார்க்கல, அதனால நம்ம நம்ப மாட்டோம். சில பேர் பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு அது உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னே கூட வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்கு ஏதோ தசாபுத்தி அதே மாதிரி நடக்கும். அது ரிலேட்டடா ஏதோ தப்பான தசாபுத்தி 8வது அதிபதி தசை, இல்ல மனசு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இல்யூஷன் மாதிரியான விஷயங்கள், மனசை குறிக்கக்கூடிய விஷயம். சந்திரன் சந்திரன் பாவத்தன்மையாகி தசை நடந்துட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு அப்படிலாம் தோணும். மேபி உண்மையா கூட இருக்கலாம். ஆனா ஒரு பர்சனால ஒரு நெகட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒருத்தரை அழிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா முடியாதுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதை நம்பி செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு குரூப் போய் பணத்தெல்லாம் இழந்துட்டு வருதுங்க. ஓகே, போனா போயிட்டு போகுது. ஆனா அதை நம்பி பயந்துட்டு சில பேர் இருக்கிறீங்க. பெரிய வருத்தம் என்னன்னா படிச்சவங்களே அதை நம்புறாங்க. அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை இல்லையா? ஒரு லாங் டேர்ம் வந்து கஷ்டங்களா தொடர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? கடவுளை வழிபடுறோம், ஆனாலும் நமக்கு எதுவும் மாறல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாமா, அப்படியாவது வந்து நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு அவங்களுக்கு. அதனால அதை நம்பி போறாங்க. இந்த மாதிரிலாம் மனக்குழப்பங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உண்மையிலேயே இந்த பிளாக் மேஜிக்கான மாதிரியான விஷயங்கள்னால நடக்கல. சந்திரன் பாவத்தன்மை வாய்ந்த சந்திரனுடைய தசை நடந்துட்டு இருக்கு. இல்ல அட்டமாதிபதி பாவத்தன்மையாகி 8வது அதிபதினு சொல்லுவாங்க. 8வது அதிபதி பாவத்தன்மையாகி அந்த தசை நடந்தா கூட அந்த பர்சனும் அந்த மாதிரி டிஸ்டர்ப்ல தான் இருப்பாங்க. இல்யூஷன், வேற ஒண்ணும் இல்ல. அது கரெக்டா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல பார்த்தா தெரியும். தப்பான தசா புத்தி, 6 8 தசா புத்தி, பாவத்தன்மை வாய்ந்த 8வது அதிபதி தான் முக்கியமா சொல்லுவாங்க. பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 8வது அதிபதி. 8வது அதிபதி பாவத்தன்மையாகி தசை நடந்துட்டு இருக்கும். மனசை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் சிலது நடக்கும். சந்திர தசை நடந்துட்டு இருக்கும். பாவத்தன்மை வாய்ந்த சந்திர தசை நடந்துட்டு இருக்கும். மனோகாரகன் இல்லையா? ஸோ அதனால அவங்க டிஸ்டர்ப்டா இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே உண்மையே கிடையாது. எதையும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கோம், எல்லாருமே படிச்சிருக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரி இப்ப யாரும் கிடையாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களும் இதை பத்தி அவேரா இல்லாதவங்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ண வீடியோ தான் இது. ஜோதிட காரணம் என்னன்னா இதுதான். உங்களுக்கு தப்பான தசை நடக்குது, அது ஒரு லாங் டேர்மா நடக்குது, அதனால டிஸ்டர்ப்டா இருப்பீங்க. ஸோ இந்த செய்வன பிளாக் மேஜிக்கு இந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. குரூப் அப்படியே ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படி போறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அதை நினைச்சு எனக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு பர்சனாலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிற ஒரு பிலீஃப் இருக்கலாம். ஸோ இப்படி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகுதுன்னா அஸ்ட்ராலஜில என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும், கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், எப்ப சரியாகும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்க முடியும். அதுக்காக போய் உங்களுடைய டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி, நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி, மணியும் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவுமே மாற போறது இல்ல. கடவுள் வழிபாடு உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். ஆனா அந்த லாங் டேர்ம் ஒரு தசை நடக்குது இல்லையா, சர்டன் பீரியட், அது முடியிற வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வேற மாதிரி இருப்பீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு வெர்ஷனா இருப்பீங்க. ஸோ அதுதான் எல்லாமே வந்து தசாபுத்திலே தான் இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பர்சன் டு பர்சன் அது சேஞ்ச் ஆகும். உங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்க, டிஸ்டர்ப்டா இருக்காங்க, என்ன பண்ணியும் எந்த கடவுளை கும்பிட்டும் எதுவும் சரியாகல, இல்ல நீங்களே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான தப்பான ஃபீல் வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட போய் நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி ஏன் இப்படி இருக்கு, எப்ப சரியாகும், எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. செய்வன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க இவ்வளவு பணம் கொடுங்க, உங்களுக்கு இதை நான் சரி பண்ணி தரேன், அந்த மாதிரி சில பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்பி போய் மாட்டிக்காதீங்க. எதுவுமே சரியாகாது. அஸ்ட்ராலஜி வைஸ் சொல்லணும்னா உங்களுக்கு அந்த தசை முடிகிற வரைக்கும் எதுவுமே சரியாகாது. நீங்க சைக்கியாட்ரிஸ்ட போனா கூட இருந்தாலும் அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். டெம்பரரியா வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அந்த தசாபுத்தி மாறணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.